again. Go right, go right. So you're overtake பண்ணிக்கிறோம். And morning ahead. Okay, again morning. Okay, off-road இருக்கு. Gear drop. Unsettling corners. Full throttle again. Full up, full push. I told you I wouldn't been doing this. Body position right, brakes. Left, right corner. Left corner. Brakes. Full brakes, full brakes, full brakes. On the brakes. Again, full throttle. Fourth gear. 100 plus. Sweeping corner. Corner சொல்ல முடியாது. Yes, going on. Full pace. Full pace again. பைக் அன்செட்டில் ஆக ட்ரை பண்ணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்டாக பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து பைக் அன்செட்டில் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லூஸாக உங்கள் பைக் பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். அகெயின் லெஃப்ட், சாரி ரைட் அண்ட் லெஃப்ட். என்ன ட்ராப். ஸோ இந்த ரூட் வந்து ரொம்ப பழக்கம் உங்களுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இது போரே அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்கிறது, இந்த ரூட்டு தானடா போடா, ஆனால் பல தடவை பார்த்துட்டேன்டா, எத்தனை தடவைடா இதே பார்க்குறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மண்டக்குள்ள ஓடினே இருக்கும் போல் இருக்கு. சமூக ரெஸ்பான்சிபிள் ரைடராக இருக்கிறாரு. ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்களோ? ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் நீங்கள் போட்டு வந்துருக்கணுங்க. ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி இருந்துச்சு? ஹால்ட் பண்ணிக்கோங்க வாங்க, ஹால்ட் பண்ணிக்கோங்க வாங்க. இவங்க திருந்தவே மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஃபுட்டேஜ் சூப்பராக மாட்டிருக்கு மேன் உனக்கு. அந்த டிவிஎஸ் டோல்கேட் லெஃப்ட் வந்துச்சுல்ல, கரெக்டாக நீ அங்கே இருந்தால் நான் இங்கே இருந்தேன் உனக்கு பின்னாடி இப்படி பிடிச்சிட்டு இருந்தேன். உனக்கு வீடியோ நல்லா வந்துச்சு. ஸோ அகெயின் இதே ரூட்டுக்கு கூட்டு வரோன்னு சொல்லிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா எங்களை தயவு செஞ்சு யாரும் திட்ட வேண்டாம். ஸோ இந்த ரூட்டு வந்து பல தடவை கூட்டு வந்துட்டோம். உங்களுக்கு புது ரூட் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து இது ஒரு நல்ல ஒரு என்ஜாயபுளான ரூட். பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக, யாரும் வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில், குறுக்களை நிறையா கார்னர்ஸ் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். நிறையா சம்பவம் இருக்குது இந்த ரூட். முக்கியமான எங்கள் கேங்லேருந்து முக்கியமான ஆளுங்களுக்கு முக்கியமான சம்பவம் இங்கே ஒன்று இருக்குது. ஏர்லைனோட ஸ்பாட்டு நான் போகும்போது காட்டுறேன். அதுதான் ஸ்டார்டிங். பிள்ளையார் சொல்லியே அவர் தான். ஸோ அவருக்கு மரியாதை செலுத்தாமல் யாரும் போக மாட்டோம். இன்றைக்கி அவர் ரைடுக்கு வரல, அது ஒரு இது. சரி போமா, எதிர்பார்க்காம பிளான் போட்டோம் அது. சரி போமா. ஃபர்ஸ்ட் கியர் ஹாஃப், செகண்ட் கியர் ஃபுல், தேர்ட் கியர், செகண்ட் ஃபோர்த். கம்பி செக்ஷன் தான் அது கொஞ்சம் பறந்துட்டா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியர். ஸோ நான் சொன்ன கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைன் நைட்டாப்லேயே இருக்க இந்த நிற்கிறாங்க பாருங்க, அந்த கார்னர் தான். Right corner, braking, third, fourth. ஒன்று விருட்டுன்னு பார்த்து யாரும் அவன் புயல வந்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஏரியா வந்து நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஃப்ளாட் அவுட் லெஃப்ட்,
small one. And there comes another. There's a bike in between. Slow down. Fifth. Drop to fifth. And there comes another corner. Drop to fifth. Hang off. Clean, slow throttle. And there's another left, right. Sorry. Clean down. Go fast. Fifth gear. Drop. Clean in. Another fast corner here. We'll bend in, spin off. Can be done. Fourth. Good gear. Right side step. Another corner. A chicane. Third. Smooth out. Gentle throttle in. Focus on the left. Throttle off. Throttle in. Again, third. Left sweeping corner. Gentle throttle. In there, good. There are traffic here, guys. Long sweeping corner. Full throttle. Brakes. Drop a gear. Fourth. Full on. Bike's feeling a little bit light today. Maybe I am heavier. I'm gone. Throttle again, fifth gear, signaling up, fifth gear, another flat out right, flat out left, it's a blind one though, be careful, drop the fourth. Drop, third, it's a slow corner, it's a blind one too, shift to right, to left, fourth, இது வந்து அடுத்த ஒரு வெஸ்ட் கார்னர் ஃப்ளாட் அவுட் தான். அடுத்த ஒரு வெஸ்ட் கார்னர் வரும் இங்கே. இது கொஞ்சம் பிளைண்டு. ட்ராப் கியர், பிரேக்ஸ், ரைட், லெஃப்ட், ஆன் பாயிண்ட். Third gear, fully dip, right brake and right. அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கோளாறான கார்னர். Okay, slow down over here. Okay, good. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்லோவான பேஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பேட்ச் ஆஃப் ரோடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பெட் ஆஃப் ரோடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இட்ஸ் பிளே கிரவுண்ட் போய் பிளே கிரவுண்ட். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோம்னா வைங்களேன் பாய்ஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு வியூ இருக்குது காட்டுறேன். சன்செட் சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்த்தோம்னா. ஸோ இந்த பாலத்தில் நின்றுட்டு அப்படி இந்த இடத்துல வண்டியை போட்டுட்டு, இன்னும் வண்டியில் சத்தம்லாம் கேட்குது வண்டியிலேருந்து. ஸோ இந்த வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எனக்கு தெரிஞ்சு மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ரிட்டன் மழையில் நினைவோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஹலோ வந்துட்டாரு அஸ்வின் வந்துட்டாரு. இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக தான் புஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் தலைவரே. யோ பரவாயில்ல, நீ எதுவுமே போடல, நீங்க நல்லதுதான், கம்முன்னு வா. ம் பாரு டயர் வலு 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 வலுன்னு இருக்காப்புல.
2 மணி நேரத்தில் வண்டி ஸ்லைட் ஆனிச்சு. ஸ்லைட் ஆச்சா? நான் கார்னர்லேருந்து வெளில பஞ்ச் பண்ணுறேன், வண்டி அழகாக அடி ஸ்டெப் அவுட் ஆகுது. இல்லை வாங்க போகலாம் அப்படின்ட்டுன்னு. நான் வரும்போது என்னை அந்த ஊருக்கு வண்டி ஓட்டிட்டு வருவான், எல்லாம் எதிர்த்தாப்புல அவையெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிறேன். யாரா இப்படி ஓட்டிட்டு இருக்கா, தரையோட தரையாக ஓட்டிக்கிட்டு லீன்லாம் எடுத்தேன், பட் ஆனால் புஷ் பண்ணல. நல்லது. ஸோ நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். ஆரம்பிப்போம், அடுத்தடுத்துன்னு வேலை பார்ப்போம். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து புஷ் பண்ணது வந்து பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் தான் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். எனக்கு பளிச்சுன்னு வரல தமிழில் சொல்கிறதுக்கு. லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு வரல. ஸோ நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், கியர் மாத்திரனா கியர் அப் கியர் டவுன் 5th கியர். நான் கூட லெஃப்ட் ரைட்டு இங்கிலீஷில் வரேன்னா ஸ்டார் போர்டா போர்ட்னு சொல்லிட்டு இருந்தேன். சிச்சியா அப்படிலாம் சொன்னா அதெல்லாம் கப்பலில் யூஸ் பண்ணுறதுங்க. நான் வேலை பண்ணல அதுக்காக. ஸோ நான் என்ன இது பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த சைடு லீன் ஆங்கிள் போகும்போது த்ராட்டில் எவ்வளோ ஜென்டலாக போகிறது அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். யாரு ஸ்லைட் ஆனது ரைட்டில். பரவாயில்லடா, யார் போக கம்மி பண்ணிட்டே இருக்கிற. புடிச்சிடலாம் அன்சைடு. ஆனால் பெருசாக இருக்கு அன்சைடு. நீ லீன் பண்ணல இன்னும். இந்த லைட்டில் லீன் பண்ணல. இங்கே பாரு இருக்கு பாரு. லீன் ஆகுது. அது ஏன்னா கவுண்டர் சீட் பண்ணுற. ரெண்டாவது நீ நேராக உட்காரும் போது என்ன ஆகும்னா வண்டியோட வெயிட் ஃபுல்லாக விழுவும். ஓகேவா, சஸ்பென்ஷன் விழுவுனால உனக்கு வண்டி நல்லா லீனில் இருக்க மாதிரி இருக்கும். உன் வண்டியை டெஸ்ட் பண்ணுண்டா. ஏன்டா கிரிப்ஸ் மாற்றிட்ட? ஸ்டாக்கு ஒன்றை யார் இது போட சொன்ன? அவனை ஸ்டாக் தானே போடுன்னு சொன்னேன். அந்த ஸ்லைடு சொன்னல கைஸ், இந்த இருக்குது பாருங்கள் அதோட பேட்டர்ன். ஸோ லீன் ஆங்கிள் பேட்டர்ன் இது. இந்த இடம் ஸ்லைட் ஆகிருக்கு. அந்த த்ராட்டில் நான் கொஞ்சம் அக்ரெசிவாக போனதுனால எனக்கு கொஞ்சம் டயரை தொட்டு போடுறா. தொட்டுட்டேன். நோட்டீஸே பண்ணலடா. இந்த ஸ்டாக் இருக்குல்ல ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. இது ஓகே. எனக்கு வந்து கொஞ்சம் திக் மெல்லிசா இருக்கு. இது மெல்லிசா தான்டா இருக்கும். இது மெல்லிசா இல்லை, கொஞ்சம் இதுவே நீ போட்டு இது போட்டு அதுக்கு நான் இதையே போட்டுருக்கலாம் தெரியுமா? போட்டுருக்கோண்ணா. அது அதே சைஸ் தான்.